சின்ன மருமகள் சீரியலில் அடுத்து என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழுக்கு விவாகரத்து நோட்டீஸை சேது வீட்டில் இருந்து அனுப்புனதுக்கு அப்புறமா தமிழோ விவாகரத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பதில் நோட்டீஸை அனுப்புகிறாங்க. இந்த பதில் நோட்டீஸை பார்த்துட்டு ராஜாங்கமும் சேதுவும் அவங்க வக்கீல்கிட்ட இந்த விஷயத்தை கோர்ட்டில் வச்சு பார்த்துக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் தமிழை காலேஜுக்கு போகும்போது கேண்டீன் நடத்துகிற பையன் கூட இயல்பாக இருக்கிற விஷயத்தை கூட காதல் பண்ணுறா, கூத்தடிக்கிறா, கும்மாளம் அடிக்கிறா, அப்படி இப்படின்னு இந்த வேகு பார்க்குற பொம்பளை ஃபோனில் வீடியோவாக எடுத்து சாவித்திரிக்கு அனுப்பி அதை சாவித்திரியும் சேதுக்கிட்ட காட்டி சேதுவோட கோபத்தை அதிகப்படுத்துது இந்த சாவித்திரி பொம்பளை. இதனால் ஒரு கட்டத்தில் ரொம்பவும் கடுப்பான சேது இந்த விவாகரத்து கேஸை கோர்ட்டில் உடனே வக்கீலை அப்பீல் செய்ய சொல்கிறாப்புல. வக்கீலும் இந்த விஷயத்தை அவசரமாக கோர்ட்டில் அப்பீல் செய்ய அந்த நேரத்தில் தமிழ் தரப்பையும் சேது தரப்பையும் நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்கிறாங்க நீதிபதி. அப்போ நீதிபதி சேதுக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் விவாகரத்துக்கு அப்ளை செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை தானே அப்படின்னு நீதிபதி கேட்குறாங்க. அதுக்கு சேதுவோ எந்த ஆட்சேபனையும் எனக்கு இல்லை, உடனே விவாகரத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் நீதிபதி தமிழுக்கிட்டையும் அதே மாதிரி கேட்க, ஆனால் தமிழோ இல்லை, என்னால் விவாகரத்து கொடுக்கவே முடியாது, என்னோட குழந்தை பிறந்து அதுக்கு அப்பா யாருன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு தமிழ் நீதிபதியை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு நீதிபதி பேசுகிறதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு சேது, உன்னோட குழந்தைக்கு அப்பா யாருன்னு உனக்கு தெரியாதா? அது நீ படிக்கிற காலேஜில் கேண்டீன் வச்சுருக்கானே, அவனை சொல்லு, அவன் தானே உன் குழந்தைக்கு உண்மையான அப்பா அப்படின்னு அவசரப்பட்டு சேது வார்த்தையை விட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல், உனக்கு இப்போ என்ன வேணும்? எங்ககிட்ட இருந்து காசு தானே வேணும், காசை பாருங்க தானே இந்த நாடகம் ஆடுற, அதை நேரடியாக எங்ககிட்ட நீ கேட்டால் உன்னோட கௌரவம் குறைஞ்சிரும், அதனால் இப்படி சுற்றி வளைச்சி விவாகரத்து கொடுக்க மாட்டேன், அப்படி இப்படி உன்னோட குழந்தைக்கு அப்பா யார், அப்படி இப்படின்னு சுற்றி வளைச்சி எங்ககிட்ட காசை பாருங்க பார்க்குற, அதுதானே உன்னோட ஐடியா அப்படின்னு தமிழை பார்த்து சேது கோபமாக பேசிடுறாரு. இதை கேட்ட தமிழுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. உடனே தமிழ் அவங்க கூட்டிகிட்டு வந்த டாக்டரை சாட்சி கூண்டுக்கு வர சொல்லி அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு சேது தான் அப்பா அப்படிங்கிற டிஎன்ஏ டெஸ்ட்டை நீதிபதிக்கிட்ட டாக்டர் மூலமாக காட்டுறாங்க தமிழ். அதே சமயம் அவங்களோட தாலியை கழட்டி சேது முன்னாடி காட்டி, என் மேலே இவ்வளவு சந்தேகம் இருக்குல்ல உங்களுக்கு, எனக்கு நீங்கள் இனிமேல் வேண்டவே வேண்டாம், இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு சொல்லும் என் வயிற்றில் வளர்கிற குழந்தை உங்களது தான் அப்படின்னு, உங்கள் காசுக்கு ஆசைப்பட்டு ஒன்றும் நான் இங்கே வரலை, நீங்களே கொடுத்தா கூட ₹1 கூட எனக்கு வேணாம், என்ன வார்த்தை கேட்டிங்க என்னையை பார்த்து, காலேஜ் கேண்டீன் நடத்துகிற பையனுக்கும் எனக்கும் தப்பான உறவு இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க, இந்த வார்த்தையை மட்டும் நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன், உங்களுக்கு ஜென்மத்துக்கும் என்கிட்ட இருந்து மன்னிப்பே கிடையாது, ஆனால் விவாகரத்து மட்டும் கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க, என் புள்ள பிறந்து விவரம் தெரிஞ்சு அவங்க அப்பாவோட இந்த லட்சணம் என்னன்னு என் பிள்ளைக்கு தெரியணும், அது வரைக்கும் நான் விவாகரத்து கொடுக்கவே மாட்டேன், என் பிள்ளை விவரம் தெரிஞ்சு நீங்கள் இப்படி நடந்துக்கிட்ட எல்லா விஷயமும் என் பிள்ளைக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நொடியே நான் உங்களுக்கு விவாகரத்து கொடுத்துருவேன் அப்படின்னு தமிழ் கோபமாக பேசுகிறாங்க. ஆனால் டிஎன்ஏ டெஸ்ட்டில் தமிழ் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு சேது தான் அப்பான்னு சேதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் சேதுவோட மனசு மாறிடுது. அதே சமயம் நீதிபதியும் மாற்றி இங்கே நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, உங்களுக்கு இந்த நீதிமன்றம் அடுத்த 6 மாதம் டைம் கொடுக்குது, அந்த 6 மாதத்துக்கு அப்புறமா உங்களோட முடிவுகளை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் முடிவுகள் மாறி இருக்கலாம், அதனால் 6 மாதம் கழித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் நீதிபதி அனுப்பி வச்சிடுறாங்க.